நான் ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சியில் போனஸ் ஆசனத்தில் எனக்கு இந்த உறுப்பினர் பதவி கிடைக்கப்பட்டுள்ளது. எந்த பதவி நிலையிலிருந்து என்னை கௌரவமாக சபைக்கு வாக்களிக்க விடாமல் என்னை தடுத்து நிறுத்தியதற்கு காரணம் நான் கேட்டு, எனக்கு ஏற்கனவே அவையில் தந்த முறைப்பாட்டின்படி முதலாவது எனக்கு அளிக்கப்பட்டது இரவு 10:15 திங்கட்கிழமை இரவு 10:15 TNAக்கு வாக்களிக்க சொல்லி, அதற்கு நான் தலைவருக்கு எங்களோட மாவட்ட உறுப்பினருக்கு வாக்களிக்க சொல்லியிருந்தேன் ஓமண்டு. ரெண்டாவது அதிகாலையில் செவ்வாய்க்கிழமை காலையில் எனக்கு கோல் வந்தது, அது கேன்சல் ஆகிருக்கு. அதால நீங்க அடைக்கல் நானுக்கும் NBPக்கும் ரிஷாட் எம்பி கட்சிக்கும் சேர்ந்து நீங்க வாக்களிக்கணும். அதுக்கும் நான் ஓமண்டு தான் சொல்லியிருந்தேன். பிறகு எனக்கு 10:30 ஒரு கோல் வந்து ஆபீஸுக்கு வந்துருப்போம். சரி என்று ஆபீஸுக்கு போனேன். ஆபீஸுக்கு போகிறதுல கேட்டவங்க, உங்களுக்கு இப்ப வரப்போற சேமன் என்ன மாதிரி நான் சொன்னேன், எனக்கு பிடிக்கல. அப்ப நீங்க நடுநிலை நினைக்கிறீங்களா? அதுக்கும் ஓமண்டு தான் சொல்லியிருந்தேன் நான். சரி என்று போட்டு நான் என்ற தேவையாக்கிறது நான் வெளியே வந்து போட்டு இருக்க, மறுபடியும் எனக்கு 11:15 கோல் வந்தது, திரும்ப ஒருத்தர் ஆபீஸுக்கு வாங்கிட்டு. நான் திரும்பியும் ஆபீஸுக்கு போன இடத்துல என்ன சொன்னாங்க, நீங்க நடுநிலை தானே, அதனால நீங்க ஆபீஸுக்கு சமூகம் அளிக்க தேவையில்லை, சபைக்கு போக தேவையில்லை, அவங்க பார்த்துக்கொள்வாங்க என்று அவங்க சொன்னதால நானும் பிளாக் பண்ணி அங்க தக்க வைக்கப்பட்டேன். ஆனால் எனக்கு அன்றைய நாள் பின்னேறம் நான் ஊருக்குள்ள வந்தப்பறம் தெரியும், எனக்கு காசு தந்ததால அடைக்கல் நான் 25 லட்சமும் இப்ப தவசாளாக இருக்கிற வசந்த் 5 லட்சம் தந்ததாகவும் மக்கள் மத்தியில கதை பரவப்பட்டிருக்கு. அப்ப இது அவதூறான சொல். என்ற கட்சி என்ன தடுத்து வச்சிருந்ததால் தான் எனக்கு இந்த அவதூறு. இவ்வளவு காலமும் கடந்த காலம் 5 வருஷம் நான் நகரசபையில் உறுப்பினராக இருந்திருக்கிறேன். எந்த ஒரு மக்கள் மத்தியிலும் எந்த ஒரு விமர்சனமும் இல்லை. இந்த 2025ஆம் ஆண்டு மறுபடியும் உறுப்பினர் தேர்வு செய்யப்பட்ட என்ற கட்சியில அதிகப்படியான வாக்கு நான் எடுத்தால 227 வாக்கு எடுத்திருக்கிறேன். அந்த வகையில நான் என்ற சிறப்புரிமையை தர வேண்டும் என்று சண்டை பிடித்தான் சிறப்புரிமை எடுத்திருக்கிறேன். ஏன்னா நான் மக்களுக்கு சேவை செய்திருக்கிறேன். கடந்த காலத்துல இருந்தும் நான் மக்களுக்கு தொடர்ந்து சேவை செய்திருக்கோம். கட்சி தான் தருமன்னு சொல்லி மக்களை நாங்க புறக்கணிச்சது எந்த காலத்திலையும். கட்சியில எதிர்பார்ப்பு இல்லாம நாங்க எங்களுக்கு தேடி வர மக்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் எங்களால் வேண்டுவதை நாங்கள் செய்துதான் இருக்கோம். தொடர்ந்து நான் இவர்களுக்கு கடைசியா நான் என்ற பிரச்சனை வந்த பிறகு இரவு 7 மணி இருக்கும், நான் திரும்ப தொடர்பு கொண்டு நீங்க செய்ததெல்லாம் சரியா, என்ற பேர் கெட்டு போயிட்டு, இதுக்கு நீங்க மீடியாவுக்கு கொடுக்காத வரைக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்கணும். நீங்க கொடுக்காத பட்சத்தில் நான் சபாமத்துக்கு போய்க்குள்ள இந்த பிரச்சனையை அண்ணன் மீடியாவை கொண்டு வருவேன் என்று நிறைய இருக்கு. எனக்கு இது மீறும் பட்சத்தில் அவையில் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்தால் நான் ஹியூமன் ரைட்ஸுக்கும் போது தயாராக இருக்கேன். இது என்ற உறுதியான வாக்குறுதி. எனது பெயர் சிவமாலை ஆரோக்கியநாதன் பீராடோ. நான் பள்ளிமுனை வட்டாரத்திலே 465 ஓட்ஸ் எடுத்து நகரசபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட நான் மன்னார் நகரசபையிலே சங்க சின்னத்தில் போட்டியிட்ட TNA கட்சியில் போட்டியில் வென்ற ஒரே பிரதிநிதி நான் தான். அப்படி இருக்கையில சங்க சின்னம் அந்த கட்சி ஆட்சி அமைக்கும் போது முதல் எனக்கு அந்த உரிமை மறுக்கப்பட்டு வேறொருவருக்கு கொடுக்கப்பட்டது. வென்ற நான் இருக்கும் போது அது வேறொரு நபருக்கு கொடுக்கப்பட்டது. இதற்கான காரணம் கட்சியின் அழுத்தம் காரணமாகத்தான் நான் சில செயற்பாடுகளை என்னால் செய்ய முடியாத நிலையில் தள்ளப்பட்டிருந்தேன். இது சம்பந்தமாக மக்களிடத்திலே ஒரு கூடாத அபிப்பிராயம் ஒன்று வந்திருந்தது. நான் பணத்தை வாங்கிவிட்டு அவர்களுக்கு வாக்களித்தேன் என்று. உண்மையில் அவ்வாறான செயற்பாடு எதுவும் நடக்கவில்லை.
பணம் வாங்குவதற்கான சந்தர்ப்பமும் எனக்கு ஏற்படவில்லை. அது வாங்கவில்லை. ₹1 கூட நான் வாங்கினதே இல்லை. ஆனா சந்தர்ப்பத்துல சில ஆட்கள்ற பொய் பிரச்சாரங்கள் அதால மேற்கொள்ளப்பட்டு எனக்கு அவதூறான பேர் வந்திருக்கு நிலையிலே நான் இந்த கட்டாயம் இந்த கருத்தை முன்வைக்கின்றேன். எனக்கு இந்த அவப்பெயருக்கு வந்ததற்கான காரணம் சில எதிர்கட்சிகிற செயற்பாடுகளாக இருந்தது. அதனால் நான் இந்த கூறிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், வென்ற நான் கட்சியாலே புறக்கணிக்கப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய நிலையில் தற்போது உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கிறேன். நன்றி. என்னுடைய பேர் ஜேம்ஸ் ஜேசுதாசன். கடந்த உள்ளூராட்சி தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பிலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு உறுப்பினர். அது மாத்திரமல்ல, இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பிலே நாங்கள் 4 பேர் தெரிவு செய்யப்பட்டிருந்தும் துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் இந்த எதிர்கட்சியிலே அமர வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாங்கள் எங்களை புறந்தள்ளி மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் பக்க வழியாக வந்து இந்த நகர சபையினுடைய தவிசாளர் பதவியை பெற்றிருப்பது மிகவும் ஒரு கவலைக்குரிய ஒரு காரியமாக இருக்கின்றது. ஆனாலும் மக்கள் எங்களுக்கு அளித்த ஆணையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இந்த நகர சபையுடைய 1வது கன்னி அமர்விலே என்று நாங்கள் கூடி வந்தோம். இதனால் கூட்டத்திலே பல முரண்பாடான கருத்துகள் தவிசாளர்னாலே முன்வைக்கப்பட்ட காரணத்தினாலே அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனது. குறிப்பாக சபை அமர்வுக்கு முன்பதாக அதிகாரிகளால் தயாரிக்கப்பட்ட பாதுகாட்டினை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து அதற்கு எங்களுடைய ஒத்துழைப்பு வழங்குமாறு தவிசாளரினால் கோரப்பட்டது. அப்பொழுது நாங்கள் அவரிடம் சொன்ன காரியம், எங்களுடைய இதுக்கு மேற்பட்ட ரீதியில் எங்களுடைய எந்த விதமான தெளிவில்லாத தன்மையிலே அல்லது இன்னொருவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாதுகாட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்வது என்பது நாங்கள் மக்களுக்கு செய்கின்ற மிகவும் ஒரு அநியாயமாக இருக்கும். இது சம்பந்தமாக இந்த விடயத்தை தெளிவுபடுத்துமாறு, இதிலே உள்ள நிர்வாக கட்டமைப்பினுடைய காரியத்தை வெளிப்படுத்துமாறு இந்த சபையிலே வந்திருந்த செயலாளர் அவரிடம் நாங்கள் பல தடவை கேட்ட பொழுதிலும் கூட செயலாளர் எந்த விதமான கருத்தும் சொல்லவில்லை. அதற்கு தலைவர் அனுமதி அளிக்கவும் இல்லை. ஆகவே நாங்கள் சொன்னது, இப்படியாப்பட்ட ஒரு நிலையிலே நாங்கள் இதனை அங்கீகரிக்கவோ ஏற்றுக்கொள்ளவோ முடியாதென்று பெரும்பான்மையான உறுப்பினர்கள் எங்களுடைய ஆதங்கத்தை நாங்கள் தெரிவித்தோம். அந்த நேரத்திலே தவிசாளர் செய்திருக்க வேண்டிய ஒரு வேலை, ஒரு வாக்கெடுப்பை நடத்தி அதிலே பெரும்பான்மையான மக்கள் அதை ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. அவர் அதை விட்டு அதை அவர் ஒத்தி வைத்து விட்டு சபையை நான் ஒத்தி வைக்கிறேன் என்று தன்னிச்சையான ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு அவர் சபையை முடிவுறுத்தி சென்றிருக்கிறார். நான் நினைக்கிறேன் இது மிகவும் எங்களுடைய மன்னார் நகரத்தினுடைய அபிவிருத்திக்கு அல்லது மன்னார் நகரத்தினுடைய எதிர்காலத்திற்கு மிகவும் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். இப்படியாப்பட்ட ஒரு தவிசாளரை வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த நகர சபையை நடத்துவது என்பது அது நிச்சயமாகவே முடியாத ஒரு காரியம். தொடர்ந்து இப்படியான நிலைப்பாடு இருக்குமாக இருந்தால் தொடர்ந்து வருகின்ற கூட்டங்களும் இப்படியான ஒரு இழுபறி நிலைக்குத்தான் தள்ளப்படும் என்பதை வருத்தத்துடன் அறிய தருகின்றேன். மக்கள் நலன் சார்ந்து நாங்கள் வரவு செலவு திட்டம் போடணும். அதோட புதிய வரவு செலவு திட்டத்தை போட்டுட்டு அடுத்த கட்டமா அடுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள நிகழ்ச்சியின்படி நிகழ்ச்சி நிரல் ஓகே. இந்த பட்ஜெட் வரவு செலவு திட்டத்தை எதுவுமே பார்க்கப்படல. அதிகாரினால் வாசிக்கப்பட்ட அறிக்கை நான் ஒரு விஷயம் கேட்டதுக்கு கௌரவ உறுப்பினர் ஜோன்ஸ் தெரிவிக்கிறவர் அந்த வராமைக்கான காரணத்தை சொல்லியிருக்கு. அதை நீங்கள் விடுமுறைன்னு சொல்றீங்க, அவர் அதுக்குரிய காரணம் அப்படி உங்களுக்கு கடிதம் தெரியல. அது சம்பந்தமா சபையில் என்ன நடப்புறீங்க? இல்லை, அதாவது முன்மொழி நம்ம அறிக்கையை முன்மொழி வழிமொழிகளை யோசிக்கணும். ஏன்னா அந்த முன்மொழிஞ்சு வழிமொழிஞ்சாச்சு. அதற்குரிய அடக்கி வைத்து போட்டு ஒரு செய்யலாத அவர் அதுக்குரிய பிரசாத் சொல்ற விஷயம் சரியான விஷயம் மறாக்கி நீங்க விடுமுறை ஏற்றுக்கொண்டா என்னது
இங்க அதுக்குரிய விளக்கத்தை அவர் தான் சொல்லணும். அவர் என்ன அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னப்பறம் எனக்கு விடுமுறைன்னு வாங்கி செய்யறாரு. நீங்க என்ன விடுமுறை சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? விடுமுறை போயிருக்கேன். ஆனா அவைகள் நான் வராத காரணத்துக்கு நீங்க உங்களுடைய கொடுக்கணும் பெற்றுக் கொடுத்ததுக்கு மெடிக்கல் கிடையாது. நான் சொல்றேன் எனக்கு மெடிக்கல் காசு முக்கியம் இல்லை, எந்த கௌரவம் தான் முக்கியமானது இல்லை. நான் இந்த நடந்த பிரச்சனை தெளிவாக எழுதி கொடுத்துட்டு போயிருக்கேன். என்ன தடுத்து வச்சது தலைவர் எங்கள் மாவட்டம் ஒரு நகரசபையை பொறுத்தவரை நகரசபையில நிறைய கீழ்த்தரமான சம்பவங்கள் நடந்தது. உறுப்பினரை வந்து தடுத்து நிறுத்தி போட்டு வெற்றி தலைவரா பின்கலவாட வரணும் நினைச்சிருந்தா எவ்வளவு ஒரு பாரதூரமான கட்சி தலைமைக்கு எனக்கு சம்பளம் முக்கியம் கட்சிக்கு எதிராக கட்சி செயலாளர் தலைவருக்கு எதிராக நீங்க நடவடிக்கை எடுங்க. சட்டம் நடந்த சம்பவத்தை தெரியப்படுத்துறது உறுப்பினர் அந்த சம்பந்தப்பட்ட கட்சி தலைவரான நீங்க அந்த கடிதத்தை முன்மொழிஞ்சு வழிமொழியில ஒத்தரும். இப்ப எனக்கு நான் அந்த கடிதத்துக்கு அது சரியா பிள்ளையாண்டு நீங்க வாசிச்சீங்க காட்டு. கௌரவ உறுப்பினர் நீங்க அவர் சமூகத்துல மரியாதையோட வாழ்றோம். அவருக்கு ஒரு லிபே காசுக்கு விட முடியாது. நான் ஒரு 67 வயசு எனக்கு. இத்தவரையிலேயே நான் கடந்த 5 வருஷம் நகரசபையில் உறுப்பினர் இருந்திருக்கேன். எவருக்கும் மதிப்பில்லாமல் நடந்ததும் இல்லை. ஊழியருக்கு எந்த வயதில் நான் சலுகை செய்யாமல் விட்டதும் இல்லை. ஊழியர் என்ற கேட்ட தேவைகளை என்னால் வேண்ட அளவுக்கு ஊழியருக்கும் மக்களுக்கு நான் செய்தேன். அந்த வகையில் எந்த விதத்திலும் நான் கருப்பு பிடிக்க அடையாளமானவில்லை. ஆனால் நான் அன்று நாள் சபைக்கு வராத காரணத்தினால எனக்கு குத்தப்பட்டது கரும்புள்ளி ஒன்று. அடைக்கால நான் 25 லட்சம் தந்ததாகவும் நீ தகவலாக இருக்கிற வசந்தன் என்பவர் 5 லட்சம் தந்ததாகவும் 30 லட்சம் வாங்கி போட்டுத்தான் நான் நகரசபைக்கு சமூகம் அளிக்கவில்லை. எனக்கு தெரியும், ஆனா மக்களுக்கு தெரியும். நான் அந்த அதை கேள்விப்பட்டவுடன் தொடர்ந்து எங்கள் தலைவருக்கு டெலிவரி அடிச்சேன். அதே மாதிரி எங்கள்கிட்ட மாவட்ட பொறுப்பாளருக்கும் டெலிவரி அடிச்சு விஷயத்தை சொன்னேன். நீங்க அறிக்கை விடாத பட்சத்தில் இது பொய்யான தகவல் தடுத்து வச்சது நாங்கள் தான் என்று அறிக்கை விடாத பட்சத்தில் நான் அறிக்கை விடுவேன் என்று அவர் தெளிவாக சொல்லியிருக்கேன். தலைவர் நான் எங்கே இப்படிதான் சொல்லணும். நான் அவர் விரும்புகிறார் தானே, என்ன காரணத்துக்காக நான் வரையிறேன் பிரச்சனை இல்லை. எல்லாரும் சம்மதத்தை கேட்டுட்டு அவரை கடிதத்தை ஒரு வாசிச்சு போட்டு கடிதம் வந்து தானே இருக்கிறாங்க, என்ன காரணம் அதை வாசிச்சு போட்டு உங்களை மினிஸ்டர் சேர்த்து விடுங்க. அது ஒரு குறையும் இல்லை. இதே சம்பவம் நாளைக்கு எனக்கு நடக்கும் போது அதுக்காண்டி நான் உறுப்பினர் ரீதியில நாங்களும் ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறோம். ரீதியில பாதிக்கப்பட்ட கனவு அவர்களால் கௌரவம் முன் வந்திருக்கு. அவருக்காக நாங்கள் உரிய மரியாதை கொடுப்போம். யாருக்கு தெரியுங்கன்னு சொல்லி கொடுக்க தெரியப்படுத்தீங்க. தடுத்து வச்சாரு கட்சியில் அவர் தானே சொல்றாரு. தலைவர் அது சம்பந்தம் என்ன செய்யணும் யோசிப்பார் செய்யலாம். தலைவரை நீங்க முடிவெடுக்க தலைவருக்கு சொல்லலாம். தலைவருக்கு சொல்லலாம். நீங்க கேக்குறீங்க பதில் சொல்றாங்க. நான் சொல்லலாம். எனக்கு எந்த கட்சியும் சொல்லலாம். தலைவருக்கு கட்டண போறோம்னா நீங்க தலைவர் நான் சொல்லலாம். தலைவர் கொண்டு நடந்து அவர கட்சியில கட்சி பாத்துட்டாங்க. தலைவர் உங்களுக்கு அடிமையா கொஞ்சம் தலைவர் நீங்க கொண்டு நடந்து நீங்க அவருக்கு நீங்க சபையை வந்து பணி நடத்துறீங்க. சாதாரண உறுப்பினர் நீங்க தான் நம்மளோட நோக்கம் அது உங்களுக்கு வந்து சபையை பழக்கமே அவரோட நோக்கமா இருக்கு. அவருடைய பேர் வந்து அவர் வந்து கொண்டு நடவீங்க. கௌரவ உறுப்பினர் சொல்லிறாரு. அந்த கட்சி நடந்து வச்சிருக்கு. கௌரவ உறுப்பினர் சொன்னாரு அவரோட கட்சியை தடுத்து வச்சின்னு சொல்லி போட்டு அவர் சபையினால தலைவர் அவர் சொல்லிட்டாரு. சொல்லிட்டாரு பார்த்து என்னன்னு சொன்னா தன்னோட கட்சி தான் தன்னை தடுத்து வச்சிருக்கோம். நகரசபையில யாரும் தடுக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா விடுமுறைன்னு போடவேனான்னு நீங்க எங்களுக்கு வேற
விடுமுறை நிறுவனம் கொஞ்சம் அமைதியா தலைவர்கள் விடுமுறை நீங்க இதுல வந்து கௌரவ உறுப்பினர்கள் எனக்கு ஒரு தாழ்மையான ஒன்று என்றால் ஒவ்வொருவருக்கும் பேசுவதற்கு உரிமை இருக்கு, தங்களோட கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்கு. தயவு செய்து ஒரு ஆள் பேசி முடிஞ்ச நேரம் நீங்க மற்ற ஆள் பேசுங்க. 2 பேரும் பேசி இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க உங்களையும் அவமதித்து இங்க இருக்கிற சபையை அவமதிக்கிற மாதிரி இருக்கு. தயவு செய்து எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கு, அதை மதிக்கணும். அவர் சொல்றதை நாங்கள் கேட்கணும், அப்புறம் எங்களோட கருத்தை சொல்லணும். தயவு செய்து அதை நாங்கள் அதை பழகிக்கொள்வது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நன்றி. அண்ணன் கடிதத்தை நான் வாசிக்கிறேன். ஜே பொலிந்தன் ஆகிய நான் தெரியப்படுத்துவது என்னவென்றால், கடந்த 24/6/2025 சபைக்கு வராத காரணம் இதுதான். எனது கட்சியின் தலைவர் மற்றும் மாவட்ட பொறுப்பாளரும் என்னை சபைக்கு செல்ல விடாமல் தடுத்து வைத்ததன் காரணத்தால் நான் சபைக்கு வர முடியவில்லை என்பதை தான் மனவேதனை தெரிவித்துள்ளேன். இப்படி நான் நினைக்கிறேன் அது தன்னை கருத்தை சொல்லியிருக்கிறபடியான ஒரு கௌரவ உறுப்பினர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர். நான் நினைக்கிறேன் அதுக்கு இந்த நகரசபை நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு நாங்கள் யோசிக்கிறோம். வேண்டாம் நாளைக்கு எல்லாருக்கும் நடக்கும். இது சம்பந்தப்பட்ட அவரது கட்சியும் அவர் தான் இது சம்பந்தப்பட்ட முடிவு எடுக்கணும். இதுல நகரசபை நாங்க எவ்வாறான நடவடிக்கை எடுக்கிறது எங்களுக்கு எந்த விதமான பங்கும் இல்லை. அவரது கட்சியும் அவரும் அண்ணன் தான் பார்க்கணும். உறுப்பினர்களுக்கு நாங்க செய்யலாம் பாத்துங்க என்னன்னா நாங்க இப்படி செய்யலாம். இவ்வாறு ஒரு அநியாயமா நடந்திருக்கக்கூடியால நகரசபை எங்களோட கண்டனத்துக்கு இல்ல அவர் அறிவிக்கிறது அறிவிக்காது அது அவர் சொல்ற விஷயத்துல தான் இருக்குது. நாங்க வந்து இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறபடியா நகரசபை கடந்த கூட்டறிக்கையில் அந்த விஷயத்தை கேட்டுப்படுத்தும். விஷயம் என்ன காரணத்துக்காக வரையிலன்றதை தெரியப்படுத்திருக்கு. திருத்தத்தோட நீங்க அடுத்த சபைக்கு போகணும். அந்த சபையில இடம்பெற்ற கூட்டறிக்கையில் திருத்தம் வரும். அவரோட விஷயத்தை தெரியப்படுத்தி அவரோட விஷயத்தை தெரியப்படுத்த முடிஞ்சு அந்த இதுல திருத்தம் சொல்லி வரும். நாங்களும் சம்பந்தப்பட்ட 2 பேரும் குறிப்பிட்டிருக்கார். அவர் மேலோட்டமா சொல்ல இல்லை. இதுக்கு தலைவரும் மாவட்ட இணைப்பாளரும் தான் பொறுப்பு சொல்லியிருக்கார். அவர் நான் நினைக்கிறேன் ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுக்கணும். இந்த தாழ்மையான கருத்து நாங்கள் தீர்மானத்தை எடுத்து அவருடைய ஜனநாயக உரிமை மீறப்பட்டிருக்கிறது என்பதை சக கௌரவ உறுப்பினர்கள் சார்பில் எங்களுடைய ஆளுநரை தெரிவிக்கிறோம். கடிதத்தை எழுதுவது நல்ல முறை என்னுடைய கருத்து. இவர் சொல்றது உண்மையா பொய்யான விஷயம் எங்களுக்கு தெரியாதானே. இவர் எடுத்துக்கொண்டு தந்திருக்கா தன்னை வந்து அடைச்சி வச்சு அதுக்காக நாங்க சடாரம் எடுத்து வாங்க எப்படி நாங்க ஒரு கட்சி தலைவருக்கு நாங்க கடிதம் எழுத முடியும்? தனக்கு ஒரு நீதி வேணும் என்று சொன்னால் இவர் உடனடியாக போலீஸ் முறைப்பாடு செய்யணும். என்ன ஜனநாயக உரிமை வந்து மீறப்பட்டிருக்கு. அது அந்த வகையில தான் போகலாமே தவிர இந்த வகையில் இன்னொரு கட்சி தலைவரை கடிதம் எழுதுற எந்த ஒரு மெய்யும் எங்களுக்கு இல்லை. கண்டன தீர்மானத்தை கண்டனம் தெரிவிக்கிறோம். ஆட்சேபனை கடிதம் எழுதுற ரைட்ஸ் அது நான் ஒப்புக்கிறோம். அப்படின்னா உள்கட்சியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சொன்னா கடிதம் எழுதுறீங்களா? எழுதுறா சொல்லுங்க, நான் சொல்றேன். மாவட்டத்தில் கண்டனம் என்பதற்கும் ஆலங்கம் என்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. என்னால் அவர் எடுத்துக்கொண்டு தந்திருக்கிறார். அது எங்களுடைய கௌரவ உறுப்பினர் இல்லாமல் ஒரு உறுப்பினருக்கு ஏற்பட்டிருக்கிறபடியால் எங்களுடைய ஆலங்கம் கண்டனம் பண்ணுறதுக்கும் ஆலங்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அவர் எழுத்துக்குள்ள நடக்கிறார். அவர் உண்மை சொல்றாரு பொய் சொல்றாருன்னா அவரை பொறுத்தது. எழுத்துக்குள்ள என்ன இருக்குது? இது மக்களின் பங்களிப்பாக உருவாக்கப்பட்ட பட்ஜெட். சபைக்கு முன்ன உருவாக்கப்பட்டது. சபைக்கு போடணும். அந்த வரவு செலவு திட்டம் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். மக்கள் பிரதிநிதியை விட்டு போட்டு வரவு செலவு திட்டம் சும்மா வந்து உப்பு தப்பிலா வரவு செலவு நிரலின்படி நடக்கும். அடுத்தது நிதி வரவு செலவு திட்ட விஷயத்தை மென்ஷன் பண்ணி போட்டு வரவு செலவு திட்டத்தை விஷயத்தை மென்ஷன் பண்ணி அடுத்ததாக நிதிக்குழு தெரிவு செய்யப்படும். நிதிக்குழு தெரிவு செய்யறது வரவு செலவு திட்டத்தை பொதுவாக போடுறதுக்கு நான் தெரிவு செய்ய சொல்றோம். புதுசாக வரவு செலவு திட்டம் போடப்படும். நிரலின்படி இந்த சபை கூட்டம் இடம்பெறும். நிதிக்குழு உறுப்பினர்களை தெரிவு செய்வார்கள். குழுக்கள் தெரிவு செய்வதற்கு முதல் வரவு செலவு திட்டம் போடப்பட வேண்டும். உறுப்பினர் முடிவு கேட்டுப்படுத்துங்க.
உங்களோட ஸ்ட்ராட்டஜி இல்ல செய்யணும் அப்படி அராஜகம் நீங்க செய்யணும் நிகழ்ச்சி நடவது கூட சதி போல நாங்க போடல முடிவா கேளுங்க மக்களால தெரிவு செய்யப்பட்ட நாங்க வந்து வரம் செலுத்திட்டு வந்து ஸ்டாப் போடுறோம் நீங்க ஆட்சியா பத்தி ஸ்டாப் போடுறவங்க கொண்டு போறோம் மக்களால தெரிவு செய்யப்பட்ட நீங்க ஒரு பிரேரணை கொண்டு வரணும்னா வேறு நாளைக்கு தெரியப்படுத்திருக்கோம் நீங்க 4 பேர் முடிக்காம அப்படி செய்யலாம் சும்மா வந்து வரம் செலுத்திட்டு போடாம கூட சொல்ல முடியும் அப்படி செய்யல அக்கா உங்களோட இதுல பாத்து உங்களோட இருப்பாங்க ஆனா அப்படி செய்யல மக்களால தெரிவு செய்யப்பட்ட வரம் செலுத்திட்டு வந்து இருக்காங்க மக்கள் நல்ல தேவை ஆட்சியா பத்தி மாதிரி ஒரிஜினல் நாங்க தெரிவு செய்யப்பட்ட எப்படி செயல்படுத்தினாங்க எப்படி நடந்து கொண்டாங்க செயலாளர் ஆலோசனை கேட்டு சம்பந்தம் என்ன செய்யலாம் ஆனா இங்க போட்டு மக்கள் கௌரவ உறுப்பினர்கள் நிதிக்குழு உறுப்பினர்களை தெரிவு செய்யுமாறு கேட்டுள்ளோம். நகரசபை கட்டளை புறமா நடந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை போக வேண்டிய வரும். நிகழ்ச்சி நிரல் எல்லாரும் நிகழ்ச்சி நிலையில சைன்படி அனுப்பியிருக்கிறேன். நீங்க செயலாளர் அனுப்பிக்கிறீங்க. நினைக்கிறேன் நீங்க தான் உள்ளூராட்சியுடைய சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக இப்படியாப்பட்ட அதாவது முன்னைய சபையால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பட்ஜெட் ஒரு பாதிக்க புதிதாக தெரிவு செய்யப்பட்ட சபை வந்து அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டுமா? அது ஒரு உண்மையாக ஒரு நிர்வாக ரீதியான அது சரியான நடவடிக்கை என்பதை நான் நினைக்கிறேன். ஒரு செயலாளர் வந்து நீங்கள் அதுக்கு விளக்கம் தான் அது நான் நினைக்கிறேன் கடந்த காலங்களில் மக்களோட கல்வி போட்டாங்க என்னமோ அதனால ஆறாது மற்றது அந்த பட்ஜெட்டை நாங்கள் வந்து கைத்திடும் நீங்க வந்து ஒட்டுமொத்த மக்களோட வாக்குல ரெண்டு வந்துருக்கு. அந்த மக்களோட என்ன தேவை இருக்குன்றதை உங்களுக்கு தான் தெரியும். இப்ப நம்ம சும்மா ஆர்டிஎஸ் 10 பேரோட மீட்டிங்கை போட்டு ஆர்டிஎஸ் சொல்ற விஷயத்தை கட்டுட்டு போயிடல. ஆர்டிஎஸ் கூப்பிட்டு பட்ஜெட் போடுறதை ஏற்றுக்கொள்ள மக்கள் பிரதிநிதிகள் பட்ஜெட் போடணும் புதுசா. அதுல என்ன விஷயங்கள் உருவாக்கணும்ன்றதை நாங்க மென்ஷன் பண்ணுவோம். பட்ஜெட் விஷயங்களுக்கு வருது அதை பாத்தீங்கன்னா தெரியும். அந்த அடுத்த கட்டம் பட்ஜெட்டை போய் தீர்மானிப்போம். பட்ஜெட் நிகழ்ச்சி நிரலின்படி குழுக்களை தெரிவு செய்வதா அடுத்த நிகழ்ச்சி நிரல் குழுக்களை தெரிவு செய்தால் பட்ஜெட் சம்பந்தமா கீழே வருது வரவு செலவு திட்டம் வந்து சரியான முறையில் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்படியான பட்ஜெட் வர வந்து அந்த குழுக்களுக்கு பட்ஜெட் சரியா இருக்கும். அப்ப அந்த சரியா இருக்க பட்ஜெட் நாங்கள் அது உங்களுக்கு நாங்கள் எதுவுமே தெரியாம நிகழ்ச்சிகளில் 9வது வந்து மக்கள் பங்களிப்புடன் அங்கீகரிக்கப்பட்ட 2025 ஆண்டு பாதத்தில் செயல்படுத்தப்பட்டுள்ள அபிவிருத்தி வேலைகளும் நமக்கு தருவதாக தீர்மானித்து வந்து இருக்கு. மக்கள்
கேட்டாங்க அந்த எல்லாத்தையும் காட்டுங்க. பணம் வட்டாரத்துல நாங்க 2 வந்த உறுப்பினர் பணம் வட்டாரத்துல எத்தனை உறுப்பினர் வந்தாங்க இந்த பட்ஜெட் போடுறதுக்கு? அங்க என்ன தேவை இருக்கிற எனக்கு தான் தெரியும். 2 வந்த உறுப்பினர் அங்க என்ன தேவை இருக்கிறது சொல்லுங்க. 9வது இளைஞர்ல இருந்தாலும் 10வது நான் சொல்றேன் சொன்னா பட்ஜெட் வந்து சரியான முறையில் எல்லா உறுப்பினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல இருந்தாதான் நாங்களும் வந்து அது நிதி சரியாக இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உறுப்பினரும் அவங்களோட பட்டாளங்களும் இதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. உங்களோட கருத்துக்களை அந்தந்த சப்ஜெக்ட் மாற்ற நீங்க அதை தெரியும். நாங்க வந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் சரியா? இங்க வந்து மக்களுக்கு சார்பாக தான் நாங்க இந்த இடத்துல கலைக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறது தான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். மக்களுக்கு புதுசா வந்து தேவையான விஷயங்களை உள்வாங்கிறதுக்காக புதிய பட்ஜெட்டை போட சொல்லி கேட்டு நிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் போடப்பட்ட சைன் பண்ணிக்க நீங்க சைன் பண்ணி செயலாளர் சைன் பண்ணிக்க அவர் செயலாளர் இதுக்குரிய கருத்தை சொல்லட்டுமே இன்னொரு பாக்கல அங்கீகரிக்கப்பட்ட இல்லைன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நாங்கள் அங்கீகரிக்கிறோமா? எங்களுக்கு தெரியாத ஒன்று நாளைக்கு வர பிரச்சனைக்கு மக்கள் எங்கிட்ட கேட்டாங்க நாங்க எங்க மறுபடி சொல்றோம். நாங்க செயலாளர் தயவுசெய்து நீங்க மறுபடி சொல்லுங்க. அன்றைக்கு ஏசிஎல்சி வந்தார், எல்லா உறுப்பினர்களும் வந்திருந்தா அவர் அன்றைக்கு இது சம்பந்தமான விளக்கங்கள் அன்றைக்கு நடந்தது வரவேற்பு. பின்கதவாளா வந்து காசு கொடுத்தாங்களுக்கு சொல்றதை ஏற்றுக்கொள்ளலாம் சரியா? பின்கதவாளா வந்து நீங்க காசு கொடுத்து வந்த அவங்கள்ட்ட நீங்க சொல்றதை ஏற்றுக்கொள்ளலாம் சரியா? நாங்க இங்கே மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கோம். மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கோம். நீங்க சொல்றதை ஏற்றுக்கொள்ளலாம் இல்லை. என்ன பிரச்சனை சொன்னா நகரசபை கட்டடத்தின்படி விஷயத்தை செய்தா நிதிக்குழுக்கு ராஜநாதர்களை நம்ம மொழி இந்த குழுக்கள் தெரிவு செய்யற விஷயத்தை நாங்க ஏற்றுக்கொள்ள முதலாவது வரவு செலவு திட்டங்களுக்கு போடப்படணும். 5 உறுப்பினர்களை தெரிவு செய்யணும். என்ன நிதி? எந்த நிதி? நிதி என்ன என்ன அதை சொல்லுங்க. சபை இருக்கிறது அதே போல நிர்வாகம் வேற நிதிக்குழு சபை நடவடிக்கைக்கு புறம்பான வேலைகளை கட்டளை கட்டத்துக்கு முந்தி வேலை செய்தீங்கன்னு அப்பொழுது நடவடிக்கை நாங்கள் எங்களுக்கு விளக்கம் வேணும். விளக்கம் இல்லாம நானும் புது உறுப்பினர் சபைக்கு வந்தோம் முதல்ல வந்திருக்குது அகரம் இதை பத்தி எங்களுக்கும் தெரியாது. எனக்கு சந்தேகம் எனக்கு சின்ன கொஞ்சம் நான் கடிதம் வாசி சொல்றேன். இந்த சப்ஜெக்டோட போற விஷயத்தை மட்டும் நீங்க கதைங்க. செயலாளர் நான் கேட்கணும் இந்த கடிதம் இந்த டைம் இன்னைக்கு டேபிளுக்கு வரணும்னு சொல்லி போட்டு யாரும் செஞ்சது கடிதம் வந்து மக்களோட தேவாசி இந்த டைம் இதே இடத்துக்கு இன்னைக்கு வரணும்னு சொல்லி அது போஸ்டா வந்து அது கடிதம் ஆரம்பிக்கிற பேப்பர் தேவை இந்த கடிதம் இந்த டைம் கணக்கு யாருமே அதே நேரம் இந்த கடையில நான் ரொம்ப வாசிக்கொள்றேன். என் மக்களுக்கான அபிவிருத்தி பிரச்சனைகளை கலைக்காம வாசிக்க
அபிவிருத்தி சம்பந்தமான அடாட்டா கட்டப்பட்ட நிறைய கட்டட விதிக்கிட்டாங்க. பட்ஜெட் போடணும். முதல்ல குடும்ப பற்றி சொல்லுங்கப்பா. விளக்கம் நாங்க ஒரு வேலை திட்டத்தை யார்கிட்ட கலைக்கிறது எது தெரியுமா? கொஞ்சம் ஒழுங்கா நடக்கிற நல்ல வேண்டாம் காண்கிறதுல ஏனே பொது விடயங்கள் ஒரு விடயம் இருக்குதானே அது இந்த கடிதத்தை விடத்தை கொள்ளுங்களா கமிட்டிங்கிறது தான் அவர் அந்தந்த நேரத்தில் நாங்கள் ஒரு புது பிரச்சனை போகின்றது இந்த பட்ஜெட் பற்றி இப்போ நாங்கள் இதுக்கெல்லாம் ஏதோ குழப்பிக்கொண்டு மாறி ஜம்ப் பண்ணக்கூடாது என்ன பாருங்க ஏனைய விடயங்கள் ஆராய்ச்சி தீர்மானிக்கணும்னு போட்டுருக்கு அதுக்கு இந்த கருத்தை விஷயத்தை நாங்கள் விசாரிக்கலாம் அவசரப்படக்கூடாது மாதிரி நாங்கள் இருக்கிற வேண்டாம் செயலாளர் இந்த கூட்டத்தில் கலைக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கா நாங்கள் போயிடும் நாங்கள் சொன்னாங்க இன்னொரு சபையால அங்கீகரிக்கப்பட்ட இதை வந்து நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 16 பேர்ல இதுல பழைய மெம்பர் 3 பேர் இருக்கிறாங்க இங்க 13 பேர் நாங்கள் புதாக அப்ப முன்னைய சபையால் எடுக்கப்பட்ட ஒரு பாதியத்தை நாங்கள் அதை அங்கீகரிக்கிறேன்னு சொன்னா அதுல வர குறைநிறைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும். சபையால வந்த பாதையில 2 வருடங்கள் சபை இல்லாம இருந்த சந்தர்ப்பத்துல மக்களின் ஆலோசனை கிழங்க அதிகாரியினால் இது போடப்பட்ட பட்ஜெட் தான் இந்த பட்ஜெட். மக்கள் வந்து தெரிவு செய்து கொடுக்கப்பட்ட திட்டங்களுக்கு இணங்க அவரை நிதியை ஒதுக்கி இருக்காங்க. முன்ன சபையோ அல்ல சபை உறுப்பினர்களுக்கோ இதுல எந்த சம்பந்தமும் இல்லை. இது வந்து மக்களின் பட்ஜெட் வந்து அதுல வழியா போடப்பட்டிருக்கிறது, அதான் எழுதப்பட்டிருக்கிறது. மக்களின் பட்ஜெட் இது. மக்கள் சொன்ன விஷயத்தை அவங்க எழுதி தெரிவு செய்யப்பட்ட பட்ஜெட் இல்லாது மக்கள் பிரதிநிதிகளால் புதுசாக வந்து தெரிவு செய்யப்பட்ட வந்த மக்கள் பிரதிநிதிகளால புதுசா வரவு செலவு திட்டம் போடப்படணும். செயலாளர் நிதி குழு தெரிவு செய்யப்படும் குழுக்களுக்கான செயலாளர் நாங்க குழுக்களுக்கு தெரிவு செய்யறதுக்கு போறதுக்கு முன்னால வரவு செலவு திட்டம் புதுசா போடப்படணும். இதை நாங்க மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் நாங்க சொல்றோம் வரவு செலவு திட்டம் புதுசா போடப்படும். அதாவது குழுக்களை பற்றின ஒரு அறிவு எங்களுக்கு இல்லை. நிதி சம்பந்தப்பட்ட குழுல நிதி செலவிடப்படுற நிதிகள் சம்பந்தமா எல்லாம் பரிசீலித்து இந்த நிதிகள் ஒழுங்குமுறையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது சபைக்கு தெரிவிக்கலாம். நிதி குழுக்கள் தெரிவு செய்யறதுக்கு முதல்ல வரவு செலவு திட்டத்தை புதுசா தெரிவு செய்யும். இந்த குழுக்கள்ல மக்களும் இருக்கணும்ன்ற ஒரு கட்டாயம் இருக்கு. ஊர் பிரதிநிதிகள் மக்கள் இருக்கணும் ஒரு இது இல்ல இருக்குது. உறுப்பினர்கள் மட்டும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கட்டாயம் இந்த குழுக்கள் ஊர்ல உள்ள மக்கள் உண்மையில ஊர்ல உள்ள பிரதிநிதிகள் இந்த குழுக்கள்ல இருக்கும். ஒரு பொதுவான மக்கள் பொதுவான அமைப்புகள் இருக்கும். அதுக்கான வேலை திட்டங்கள் இதை நீங்க அடுத்த இது ஒத்தி வை. அதுதான் எனக்கு சரியானதா இருக்கு. நாங்கள் நிகழ்ச்சி நிறுவனங்களுக்கு எல்லாம் அனுப்பியிருந்தோம். அப்ப நீங்க நாங்க நிகழ்ச்சி நிறுவனங்களுக்கு அனுப்பியிருக்கோம். நிகழ்ச்சி நிறுவனப்படி இன்றைய கூட்டம் நடந்தது. மக்கள் பிரதிநிதிகள் வந்து வரவு செலவு திட்டத்தை புதுசா போட சொல்லி இருக்கிறாங்க. நீங்க அதுக்கு போடலாம்னு சொல்லி நீங்க சொல்றீங்களா? இதுல செயலாளர் செயலாளர் வந்திருக்கிற மற்ற செயலாளர் தான் அப்படியே குழப்பிக் கொண்டு வந்தீங்கன்னா சபை ஒத்தி வைக்கப்பட்டு மீண்டும் நீங்க எப்படியே குழப்பிக் கொண்டு மக்கள் நிதி வீணடிக்கப்பட்டு தெரிவு செய்யப்பட்ட நாங்கள் மக்கள்
மக்கள் நலன் சார்ந்து புதுசா வரவு செலவு திட்டம் போடணும்ன்றதை நாங்க மென்ஷன் பண்றோம். மற்றது இந்த குழுவை வந்து இன்னொரு இதுல இது செய்யுங்க, மக்களையும் உள்வாங்குங்க. இது கட்டாயமான ஒரு விடயம். இதுக்குள்ள உறுப்பினர் இன்றைய கூட்டம் விளம்பரம் நிகழ்ச்சி நிரலுக்கு அப்பாட நிகழ்ச்சி நிரலுக்கு வரவு செலவு திட்டம் முன்னுக்கு போடப்பட்டிருக்கணும். முதலாவது நாங்க போடுறோம், வரவு செலவு திட்டம் புதுசா போடணும். தொடர்ந்து சபை தலைவரை கட்டளையை மீறி உறுப்பினர் பேசிக் கொண்டிருக்கிறவங்க இந்த கூட்டத்தை தொடர்ந்து நடத்த முடியாத காரணத்தினால மீண்டும் பிறகு நாள்ல இந்த சபை கூடும். இதன் நியூஸ் தலைவருடைய நான் ஒரு பதிவை மேற்கொள்ள விரும்புகிறேன். செயலாளர் கேட்டு செயலாளர் மறுபடி மீடியாவுக்கு தெரியப்பட்டோம். செயலாளர் வந்து பதில் சொல்லாத காரணத்தால நாங்கள் இதை மீடியாவில் தெரியப்படுத்துவோம். மற்ற செயலாளர் நகரசபை கட்டண கட்டத்துக்கு பிரம்மா ஏதாவது வேலை செய்தா உங்களுக்கு எல்லாம் நடவடிக்கை நாங்கள் போவோம். தம்பி கிழவா ஐயா இல்லைமா ரைட்